எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை ஏற்றி நல்ல சொல்லுவோமா? எனக்கு உங்க பேச பார்க்கும்போது எனக்கு தோணுது, கர்த்தர் சிலுவையில் நிறைய போறாரு அடுத்த வாரம். நல்லா நம்ம எல்லாம் ரொம்ப சோர்ந்து அந்த துக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். பட் அப்படி இல்லை. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டனோ, என்னன்னைக்கெல்லாம் குட் ஃப்ரைடே வருதோ அன்னைக்குதான் நான் கண்டிப்பா கொஞ்சம் பிரியாணி போய் சாப்பிடுவேன். நீ எல்லா நாளில் சாப்பிடுவாலும் அன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடுவேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார். எனக்காய், என் பாவத்திற்காய், என் மீறுதலுக்காய், என் அக்கிரமத்திற்காய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே வரமோ கஞ்சி காய்ச்சி தான் கொடுப்பாங்க. நிறைய வீட்டுல எல்லாம் கஞ்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு துக்கமான நாளாய் அவர்கள் கன்சிடர் பண்றாங்க. பட் அது கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, மனு புத்திரருக்காக நீயும் நானும் நல்லா இருக்கணும், நீயும் நானும் செழித்து இருக்கணும், நீயும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், நீயும் நானும் எந்த இடத்துல வெக்கப்பட்டு கூடாது, உலக ஜனங்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நம்ம வேதத்திற்கு நேராய் திரும்புவோம். 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரே ஒண்ணுதான் ஒத்து போகாது. இந்த சபையில இந்த 7 வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு கொண்டு போகும்போது வெறும் இந்த 7 வார்த்தைகளை மட்டும் பேசியிருக்க மாட்டார். நிச்சயம் பேசியிருக்க மாட்டார். பிதாவே இவர்களை மன்னியும், நான் தாகமாயிருக்கிறேன், முடிந்தது, இப்படி 7 வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டார். அநேக வார்த்தைகளை பேசியிருப்பார். பிலாத்துவுடன் கொண்டு போகும் போதும், அதுக்கு முன்னாடி அவர் வாரினால் அடிக்கப்படுகிறார், கஷ்டப்படுத்தப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். அப்போ அங்க நின்று அந்த ராஜாவுக்கு முன்னாடி பேசுகிறார் இல்லையா? அதை குறித்து நம்ம இந்த இடத்துல தியானிக்க வரவில்லை. ஆனால் முக்கியமாய் 7 வார்த்தைகள் வேதத்திலிருந்து நம்ம பாரம்பரியமாய் அதை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தையில் 7 வார்த்தைகள் முக்கியமானதாக குறிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாட்களில். அதை விட உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 7 வார்த்தை அநேக வார்த்தைகளை பேசி இருப்பார். ஒருவேளை ஒரு பிராக்டிகலா திங்க் பண்ணி பாக்குறேன், என்னதான் அடிச்சுட்டு போறாங்க, நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தனா இருந்தாலும் வாயை மூடிட்டு இருப்பேனா? இருக்க முடியாது. கண்டிப்பா நான் ஏதாவது வார்த்தையை சொல்லி அல்லது ஏதாவது வார்த்தையை சொல்லி பிதாவு கிட்டத்துல நான் ஜெபித்துக் கொண்டு இருந்திருப்பேன். கர்த்தாவே எப்படியாவது என்ன விட்டுருங்க விட்டுருங்க. ஏன்னா அடிக்கப்படுறது சரீரத்துல, வேதனை அனுபவிக்கப்படுகிறது சரீரத்துல. அதனால கண்டிப்பா அநேக வார்த்தைகளை குறித்து பேசி இருப்பார். அந்த முக்கியமான வார்த்தை இந்த 7 வார்த்தை. ஒரு மனிதன் சாக போகிற சூழ்நிலையிலே சில வார்த்தைகளை பேசும்போது அநேகர் வந்து உற்று பார்ப்பார்கள். இப்போது ஒரு கொலை செய்துட்டு ஒருத்தன் வரானா, அவன் கொலை செய்யப்பட்டவன், அவன் சாக போற நேரத்துல அவங்கிட்ட போலீஸ்காரர் போய் என்ன கேட்பாங்கன்னா, அந்த லாஸ்ட் தருவாயில நீ எப்படி செத்த, எப்படி ஒண்ணு என்னோட ஆச்சு, இதெல்லாம் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வார்த்தை குறித்து அடுத்து ஒரு விசாரணை கிடையவே கிடையாது. அந்த வார்த்தை குறித்து சாட்சி எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஃபைனல் வார்த்தை. ஏன்னா அவன் சாக போகிற நேரத்துல யாருமே பொய்யான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க, யாருமே பொய்யான வார்த்தைகளை கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த லாஸ்ட் நிமிடத்தில் எடுக்கப்படுகிற வார்த்தை உறுதியான வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் மரண வாக்கு மூலம் என்று அதற்கு பேர். மரணத்திற்கு அந்த வாக்கு சொல்லிட்டானா, அதோ அந்த வார்த்தை சொல்லி அவன் செத்து போயிட்டானா, நிச்சயமா அந்த வார்த்தையின் மூலமா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக யார் 5 நிமிடத்துக்கு முன்னாடி 5 வார்த்தைகளை பேசுறீங்க, நான் ரொம்ப உங்களை சோதனைக்கு உட்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன், வித்தின் 10 மினிட்ஸ்ல நான் கண்டிப்பா முடிச்சுக்க போறேன். ஆனா இந்த 7வது வார்த்தை முடிந்தது. ஒருத்தர் அதை எடுத்து படிங்களேன். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப உற்சாகமா இருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் எப்போதுமே என் மைண்டுக்குள்ளே சொல்லி கொண்டிருப்பேன், கர்த்தருக்கு ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மிக்க மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஒருவேளை பாரம்பரியமாவே பெந்தேகோஸ்துல இருந்து வந்திருக்கலாம், நான் அப்படி வரல.
அல்லேலூயா. ஒரு பாவமான ஜீவிதத்திலிருந்து, பாவமான சூழ்நிலையிலிருந்து தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அதனால எனக்கு இந்த கர்த்தருடைய அருமை நல்லாவே தெரியும். அதனால உங்கள்கிட்ட சொல்றேன், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை நீங்க எந்த இடத்துல உயர்த்துகிறீங்களோ, எந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்துகிறீங்களோ, இருதயத்திலிருந்து மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை ஆச்சரியப்பட விதத்துல உங்களை நடத்தி காட்டுவார். அல்லேலூயா. அதனால யாருமே துக்க முகத்தோடு இருக்காதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இதைதான் ரோம கேத்தலிக் பைபிள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல கொடுத்திருந்த ஒரு வார்த்தை, நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. நிறைவேற்றப்பட்டது. மத்தேயு 1 ஏன் என்ன அவர் நிறைவேற்றினார்? என்ன நிறைவேற்றினார்? என்னத்தை முடிச்சார்? உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அந்த வசனத்தை திருப்பதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னத்தை முடிச்சார்? அல்லேலூயா. யாராவது சொல்லுங்க, என்ன முடித்தார்? பிதாவின் சித்தம் என்ன? மனுபுத்திரன் ஏற்பட வேற என்ன பிதாவின் சித்தம்? அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டும் என்றதான் குறித்து நான் இதுல வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். மத்தேயு 1:19 ஒருத்தர் எடுத்து படிங்களா? அவர் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் அடுத்தது அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல என்னோட வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். நீங்க பைபிளை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார். இந்த சூழ்நிலை, இந்த வசனம் படிக்க இந்த மத்தேயு அதிகாரம், இயேசு பிறந்து அவர் இறந்த உடனே உலக சரித்திரமே மாறுது. என்னது மாறுது? கிபி. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த சரித்திரம் வேற, இப்ப இருக்க போற சரித்திரம் வேற. அதுக்கு முன்னாடி பழக்க வழக்கங்கள் வேற, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் வர பழக்க வழக்கங்கள் வேற. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவானவர்ல அனுப்பப்பட்ட முதல் காரணமே இதுதான். யோசேப்பு பயப்படுறான், என் பொண்டாட்டி நிச்சயிக்கப்பட்டிருக்கா, அவன் கர்ப்பவதியா இருக்கா. இந்த உலகத்துல உள்ளவங்கள்ட்ட போய் சொன்னா அவன் கேவலமா பேசுவான். எப்படியாவது ரகசியமா அவளை தள்ளிவிடணும் என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலையில தான் தேவதூதன் நடந்து வந்து சொல்றான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடின் காலங்கள்ல ஒரு பாவத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வரணும்னா ஒரு ரத்தம் சிந்துதல் காட்டப்பட வேண்டும். ஒரு மாடு ஒரு சின்ன பாவத்துக்கு ஒரு சின்ன பாவத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புறா குஞ்சியாவது அடிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய பாவத்தை கொலை செய்தானா ஒரு மாடு அடிக்கப்பட வேண்டும். மாடு ஜஸ்ட் சும்மா அடிச்சு அவனை மாடை கொல்ல பண்ணாங்க. மாடை அடிச்சு அந்த பாவங்களை நடந்த துண்டு துண்டா வெட்டுவாங்க, தேவையில்லாத நேரத்தை வெளியேற்றுவாங்க. இப்படி அடிக்கப்பட வேண்டும். இதற்காக தான் அப்பதான் அந்த காரியம் பாவம் நிர்வாகம் முடிஞ்சு வெளியே வரும். அல்லேலூயா. எல்லாரும் கூட இருக்கிறீங்களா? நான் சீக்கிரம் முடிக்கிறேன். என்னதான் அந்த பாவம் முற்றிலும் மாறும். இது பழைய ஏற்பாடு பிரமாணம். அதே பிரமாணத்தின் மூலம் தான் இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். இயேசு கிறிஸ்து உள்ளே வர்றார். எதுக்கு வர்றாருன்னா அதே மாதிரி அடிக்கப்படலாம். அந்த இடத்துல மாடு, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல மாடு, இந்த இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், சந்து சந்தாய் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவின் சித்தம். நீயும் நானும் உயிர் படைய வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும். இந்த மனு தேசத்திற்கு ஒரு மீட்பு வர வேண்டும். அது மாடு அடிச்சா வராது, புறா குஞ்சு பலிட்டா வராது, கோழி பலிட்டா வராது. என் மகன் அதாவது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து தன்னையே பலியிட்டால் மட்டுமே இந்த மனுபுத்திரரை மீட்படைய வேண்டும் என்பது பிதாவின் நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் சொல்லுவாரு இயேசு ஞானஸ்தானம் பெற்று திரும்பின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன், இவர் தான் இந்த மனுபுத்திரரை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து. இந்த காரியத்தை தான்
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றினார். இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். அப்பதான் சொல்றாரு, எல்லா காரியங்களும் கடைசியில் அவர் உயிர் போற நேரம், மரணம் பக்கத்திலே இருக்கிற நேரத்துல தான் சொல்றாரு, முடிந்தது. பிதாவே, நான் எல்லாம் முடிச்சிட்டப்பா, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீங்க என்ன கையில என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில நான் வந்தேனோ, என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்துல நான் கடந்து வந்தேனோ, எல்லாத்தையும் நான் பினிஷ் பண்ணிட்டேன். ரோம கேத்தலிக் வசனத்தை தெளிவா சொல்றது, நிறைவேற்றப்பட்டது, சகலமும் நிறைவேற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஜஸ்ட் இது ஒரு வசனம் தான், நீங்க படிச்சிருப்பீங்க, பழைய ஏற்பாடுல படிச்சதுதான், புதிய ஏற்பாடுல படிச்சதுதான் நான் பேசுறேன். இதுல இருந்து கர்த்தர் என்ன பேசுகிறார்? இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம், என்ன பேசுகிறார் எங்கிட்ட? அல்லேலூயா. கர்த்தர் எங்கூட பேசுறத உங்க கூட ஷேர் பண்றேன். மேபி கர்த்தர் உங்க கூட வேற காரியங்கள் பேசலாம். அல்லேலூயா. எங்கிட்ட பேசுறதா கர்த்தர் பேசணும்னு அவசியம் இல்ல. 2000 ஆண்டுகளாய் ஒரே வசனம் தியானிக்கப்பட்டு வருகிறது. எல்லா சபையிலும் மாறி 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 எங்கிட்ட பேசின வசனங்கள் தான் கர்த்தர் உங்கள்ட்ட பேசணும் அவசியமே கிடையாது. அல்லேலூயா. எங்கூட பேசின வசனத்தை உங்கள்ட்ட சொல்றேன் பாரு. கர்த்தர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார் தெரியுமா? பல பிரச்சனைகள், அடி, பிரதர் சொன்ன மாதிரிதான், எவ்வளவு குத்து, எவ்வளவு அடி, எவ்வளவு தழும்புகள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜின்ஸை பார்த்து கேட்கிறார், மகனே, நீ என்ன நிறைவேற்றின? ஐயா, இன்னைக்கு நான் ஜெபிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றேன். இந்த வருஷம் ஃபுல்லா 5 நாள் கூட என்னால ஜெபிக்க முடியல. நீ என்ன ஜெபம் பண்ற? நிறைவேற்ற முடியல. பாவமே பண்ணக்கூடாது யோசிக்கிறோம். 2 மாசம் இருக்கிறோம், 3ஆம் மாசத்துல திருப்பி அந்த பாவத்தை பண்றோம். அல்லேலூயா. நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற முடியல. கர்த்தர் கேட்கிறார், சின்ன காரியம் தான், உனக்காக நான் சிலுவையில் சிந்தினேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ என்ன செய்து என்ன முடித்தாய்? நீ முடி. நீ கர்த்தர் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐயா, I am finished. சொல்ல முடியுமா? அருமையான சபை ஜனமே, சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு இடத்துல நான் முடிச்சிட்டப்பா, இல்ல முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகையோ உடையோ உடுப்பையோ பார்க்கல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்க்கிறார். இன்னைக்கு நீ இங்க வந்து ஆராதிக்கிற, கரங்களை தட்டி அல்லேலூயா, நாளைக்கு வெளியே போய் தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், பொல்லாத காரியங்களை. அது எங்க பண்ணி நிறைவேற்றல, நிறைவேற்றல. இந்த குட் ஃப்ரைடே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போது தெரியுமா? இன்னைக்கு நீ ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோ. கர்த்தாவே, நான் உங்க சித்தத்தை செய்வேன். நீங்க என்ன நோக்கத்துக்காக நான் கடந்து வந்தீங்களோ, எந்த நோக்கத்துக்காக நான் உருவாக்கப்பட்டேனோ, அந்த சித்தத்தை நான் நிச்சயம் செய்வேன். அந்த சித்தத்தை நிச்சயம் செய்து முடித்து, கர்த்தாவே, நான் உங்களை சொல்வேன், நான் சகலத்தையும் முடித்தப்பா. அது என்ன இன்னல்கள், என்ன தோல்விகள், என்ன பிரயாசங்கள், என்ன பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் எனக்கு உமக்கு உள்ள தொடர்பை நான் துண்டிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீ செய்தாய்ன்னு சொன்னா, அப்படி நீ செய்தாய்ன்னு சொன்னா, கர்த்தர் உன் கடன் பிரச்சனையை மாற்றி முடித்து வருவார். உன் வியாதியை மாற்றுவார். உன்னை நீங்காத பிரச்சனைகளை கர்த்தர் முடித்து போடுவார். முடியாத உன்னுடைய பிரச்சனை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். முடிந்து போனது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்த உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் திரும்பவும் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ இன்னைக்கு இந்த வேளையில ஸ்டெப் எடுத்து வச்சேனா, முடிந்து போனி புள்ளி வச்சு ஒதுக்கப்பட்ட ஏரியால கர்த்தர் திருப்பி ஒரு கமா ஆரம்பிச்சு திருப்பி எழுத வைப்பார் சரித்திரத்தை. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயம் செய்வார். என் அருமை தகப்பன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. அவர் சொன்னால் செய்கிற தெய்வம், சொன்னால் செய்கிற தெய்வம். நீ கர்த்தருக்காக இந்த இடத்துல உறுதிமொழி எடுப்பாய் என்று சொன்னால், கால்களை ஸ்திரப்படுத்துவாய் என்று சொன்னால், அவருக்காக ஏதாவது செய்து முடிப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் முடிந்து போன உன்னுடைய வாழ்க்கை முடிந்து வச்சு எழுப்ப முடியாது. இந்த வியாதியில நான் இருக்கிறேன், இந்த கடன் பிரச்சனையில இருக்கிறேன், இந்த போராட்டத்துல இருக்கிறேன், என்னால முடியாதுன்னு சொல்லி, இவனால முடியாதுன்னு சொல்லி அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் மீண்டும் உன் குற்றப்பலியை எடுத்து போட்டு கமாவை கொண்டு வந்து உன் சரித்திரத்தை திரும்ப எழுதுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அப்படியே விட்டு கடந்து செல்லாதீங்க. இந்த வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார்.
இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அருமை ஜனமே, இதோ வந்தோம், ஏதோ கூப்பிட்டாங்க, ஏதோ தியானத்துக்கு வந்தோம் சொல்லி கிளம்பாதீங்க. என் இயேசு அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையில அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை தீங்கிலிருந்து விலக்கி காக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 7-8 படிங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? நீ நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி வெற்றி பெற்றேன்னு சொன்னா கர்த்தர் உனக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஒருத்தம் கூட தொட முடியாது. ஒருத்தன் ஏன்னா அவர் சொல்லுவார், இவன் உத்தமன். அல்லேலூயா, இவன் உத்தமன். அல்லேலூயா. இதோடு என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ.